வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சாக்லேட் கேக் ரெசிபி. ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம இந்த லாக்டவுனில் எப்படி சாக்லேட் கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து 1 கப்பு வந்து மைதா மாவு, அப்புறமா 1/4 கப்பு வந்து ரீஃபைண்ட் ஆயில், அப்புறமா வந்து 3/4 கப்பு வந்து பொடி பண்ண சர்க்கரையை வந்து மிக்சியில் போட்டு நீங்கள் நல்லா பொடியாக நைஸாக பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து 1/2 கப்பு வந்து பால். சாக்லேட் கேக்கு சாக்லேட் எசன்ஸ் வந்து 1/4 டீஸ்பூன். அப்புறமா வந்து 1/2 ஸ்பூன் வந்து வினிகர், 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர். இது வந்து நம்ம சாக்லேட் கேக்குனால கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணோம் இதுக்கு. ஸோ இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். அப்புறமா வந்து பேக் பண்ணுறதுக்கு வந்து பேக்கிங் டின் 1, அப்புறமா பட்டர் பேப்பர் 1. இன்கேஸ் உங்களுக்கு மார்க்கெட்டில் பட்டர் பேப்பர் கிடைக்கலன்னா வீட்டில் எப்படி பட்டர் பேப்பர் செய்கிறதுன்னு வந்து ஏற்கனவே நான் வந்து பொட்டேட்டோ ஸ்மைலி ரெசிப்பியில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து ஒரு எக்லெஸ் சாக்லேட் கேக். நம்ம அவன் இல்லாமல் எந்த கண்டென்ஸ்ட் மில்க் க்ரீம் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து எப்படி இன்றைக்கி வந்து வீட்டில் ஒரு இட்லி பாத்திரத்துலேயே வந்து சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப்பு பால், அப்புறமா 1/4 கப் எண்ணெய், அப்புறமா பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு விஸ்கர் இருந்தால் கையில் விஸ்க் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்பூன் இல்லைனா ஃபோர்க் வச்சு கூட நீங்கள் வந்து இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா அடிச்சிக்கணும் அதை. இப்போ பாருங்கள், நம்ம பால், சர்க்கரை, அப்புறமா எண்ணெய் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா பீட் பண்ணியாச்சு, ஒன்றா எல்லாம் கலந்துருச்சு. இப்போ அடுத்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு சீவ் எடுத்து, அதாவது இந்த மாதிரி ஒரு இது ஜல்லிக்கட்டு எடுத்து இதிலே வந்து நம்ம இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் மைதா மாவு, அப்புறம் மெஷரிங் ஸ்பூனில் வந்து நம்ம இப்போ இனிமேட்டு இதெல்லாமே மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. இதெல்லாம் வந்து நம்ம ஜலிச்சு பவுலில் போகிறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் வினிகர் வந்து நம்ம வந்து ஏற்கனவே லிக்விட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெட் ஐட்டம்ஸ், அதாவது பால், எண்ணெய், அப்புறமா சர்க்கரை. ஸோ அதில் வந்து 1/2 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம மெதுவாக இதை வந்து தட்டி நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தத்தையும் வந்து நம்ம இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து இது நல்லா ஒரு கரண்டி வச்சு நம்ம மெதுவாக கலந்து விடுங்க, ரொம்ப அடிக்காதீங்க. அப்படியே ஜஸ்ட் லேஸாக கலந்து விடுங்க. ஏன்னா நம்ம பேக்கிங் சோடாவும் வினிகரும் நல்லா ரியாக்ட் பண்ணி அது வந்து நம்மளுக்கு ஏர் பபிள்ஸ் க்ரியேட் பண்ணி விடும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து கேக் வந்து நல்லா ஸ்பஞ்சியாக இருக்கும். ஸோ வந்து கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட கேக்கோட பேட்டர் ரெடி. இப்போ வந்து நம்ம கேக்கு வந்து செட் பண்ணுற வந்து கேக்கை ட்ரே வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கேக் மவுலில் வந்து எண்ணெய் தடவிக்கலாம். நீங்கள் இதில் வந்து எண்ணெய் இல்லைன்னா பட்டர் தடவி மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைனா பட்டர் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து எண்ணெய் தடவிட்டு நான் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஹோம்மேடு பட்டர் பேப்பர் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஏற்கனவே நான் வந்து பொட்டேட்டோ ஸ்மைலியில் காமிச்சிருக்கேன். ஸோ அது பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து எண்ணெய் தடவிட்டு நம்ம பட்டர் பேப்பரை வந்து உள்ளே வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ட்ரேயில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் கேக் பேட்டரை வந்து போர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கேக்கோட பேட்டர் வந்து நம்ம வந்து கேக் டின்னில் போர் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம வந்து நல்லா தட்டிக்கலாம். ஸோ அது வந்து நம்ம கேக் வந்து ஈவன் ஆகிடும்.
இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வந்து கேக் வந்து அவன் இல்லாமல் இட்லி பாத்திரத்தில் செய்ய போகிறோம். ஸோ அது வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னெலாம் ஏற்கனவே வந்து நான் வந்து வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்கில் வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த இட்லி பாத்திரத்தில் வந்து அவன் இல்லாமல் கேக் செய்கிறதுக்கு வந்து எப்படி செட்டப்லாம் ரெடி பண்ணணும் எல்லாமே நல்லா டீட்டெயிலில் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி செட்டப் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த செட்டப் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த வீடியோ வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதோட லிங்க்கு கூட நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க இட்லி பாத்திரத்தில் வந்து இது ஒரு கிடுக்கி வச்சு உள்ளே வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்ச இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு சிம்மில் வந்து 50 to 60 மினிட்ஸ் வந்து நம்ம வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஒரு 60 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம கேக் வந்து நல்லா சூப்பராக பொங்கியிருக்கு, ரைஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம வெந்துருச்சா இல்லையான்னு ஒரு டூத் பிக் எடுத்து நல்லா ஒரு சென்டரில் குத்தி பார்க்கலாம். பாருங்கள் நம்ம டூத் பிக் வந்து க்ளீனாக வந்திருக்கு. ஸோ நம்ம கேக் வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை நம்ம வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு நம்ம நல்லா ஆற விடலாம். வந்து எப்படி கேக்குக்கு வந்து எந்த க்ரீமும் பட்டர் இல்லாமல் வந்து ஐசிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. ஸோ உங்களுக்கு பேசிக்கான ஸ்டெப் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எந்த ஃப்ளேவரில் ஐசிங் வேணுமோ அந்த ஃப்ளேவரில் ஐசிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து எந்த பட்டரும் க்ரீமும் இல்லாமல் ஜஸ்ட் வந்து பால், அப்புறம் சர்க்கரை, கார்ன்ஃப்ளவர் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் நீங்கள் ஐசிங் ரெடி பண்ணுறீங்களோ அந்த ஃப்ளேவர் எசன்ஸ். நான் இன்றைக்கி வந்து சாக்லேட் ஐசிங் ரெடி பண்ண போகிறேன். ஸோ சாக்லேட் எசன்ஸ் 1/4 டீஸ்பூன், அப்புறமா பால் 1/2 கப், அதில் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன் சாக்லேட் ஐசிங்னால். அப்புறம் 2 டீஸ்பூன் வந்து சர்க்கரை, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர். இப்போ வந்து நம்ம பாலில் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதுலேயே வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருந்தோம், அதுவும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொக்கோ பவுடர், கார்ன்ஃப்ளவர், அப்புறம் பால் வந்து நம்ம கலந்துட்டோம். ஸோ இதை வந்து நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். இப்போ 1/4 ஸ்பூன் வந்து சாக்லேட் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது சர்க்கரை நல்லா கரையட்டும். வந்து ஒரு கடாயில் போட்டு நம்ம நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக எவ்வளோ கலக்க முடியுமோ அவ்வளோ ஸ்மூத்தாக கலந்து விட்டுட்டே இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சாக்லேட் ஐசிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க இது வந்து நம்ம கேக் மேலே எப்படி இது டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த சைடில் இந்த டைமில் வந்து நம்ம ஒரு கத்தி வச்சு அதோட சைட்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சைட்ஸ்லாம் வந்து ஒரு நைஃப் வச்சு நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எந்த பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டில் வந்து இது மேலே கவுத்துட்டு அப்படியே டில்ட் பண்ணிடலாம். டில்ட் பண்ணிட்டு நல்லா மேலே தட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம பட்டர் பேப்பர் போட்டதுனால நம்மளுக்கு ட்ரேயில் டின்னில் எதுவுமே ஒட்டலை, ஈஸியாக வந்துடுச்சு. இப்போ இது வந்து நம்ம இந்த பேப்பரை வெளியில் எடுத்தலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டர் கோகோ ஐசிங் வந்து நம்ம வந்து இது மேலே போர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெடி பண்ண சாக்லேட் ஐசிங் வந்து 4 பக்கமாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போர் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் செட் ஆகட்டும்னு விட்டுறலாம். இப்போ வந்து ஒயிட் ஐசிங் இல்லைன்னா வெண்ணிலா ஐசிங் செய்யறதுக்கு வந்து நம்ம வந்து 1/4 கப் பால், ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சர்க்கரை, அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர். ஸோ வந்து நம்ம கூட வேணால் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் எந்த எசன்ஸும் ஆட் பண்ணல. ஸோ எடுத்து வச்சுருக்க 1/4 கப் பாலில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் சர்க்கரை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் போர் பண்ணிக்கலாம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதுவும் நல்லா திக்காகிற வரைக்கும் கலந்து விடணும். இப்போ பாருங்கள் இது நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க இதை வச்சு நம்ம எப்படி பேர் எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ரீசரில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சோம். நம்ம வந்து ஐசிங் மேலே சாக்லேட் ஐசிங் போர் பண்ணியிருந்தோம், நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பேர் எழுதுறதுக்கு வந்து வெண்ணிலா ஐசிங் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து லைக் தாங்குகிற சூடு, அதாவது பேரபிள் ஹீட், அதாவது சூடு வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு நீங்கள் வந்து பேர் எழுதிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி பைப்பிங் பேக் பதிலாக இந்த மாதிரி ஒரு பால் கவர் எடுத்து பால் கவரில் போட்டு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ ஈஸியாக வந்து எல்லாருமே வந்து பைப்பிங் பேக் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட் வச்சு பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது நல்லா லேசாக நம்மளுக்கு சூடு தாங்குகிற அளவுக்கு பொறுக்கிற அளவுக்கு ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து
ஐசிங் பேக்கில் போட்டு லைக் நம்ம பால் கவரில் போட்டுடலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெண்ணிலா ஐசிங் வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ரொம்ப சூடாக போடாதீங்க. சூடாக போட்டால் பிளாஸ்டிக்கில் போட்டால் எந்த பொருளும் நல்லது கிடையாது. ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பேரபிள் ஹீட் அந்த மாதிரி நம்ம கை வைக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் அந்த டைமில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்கள் கிட்டே பைப்பிங் பேக் இருந்தால் நீங்கள் அதிலே பண்ணிக்கலாம். இப்போ அதோட எட்ஜை வந்து நம்ம இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சதுக்கப்புறமா கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம பேர் எழுதிடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த டிசைன் வேணாலும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறமா உங்களுக்கு செரி பழம் இருந்தால் கூட நீங்கள் மேலே செரி வந்து டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான சாக்லேட் கேக் இந்த லாக்டவுனில் சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பராக எம்மியான சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.